Hello students, next topic is particle moving in an inclined plane. So when I consider an object M moving in an inclined plane, that is it is freely allowed to fall along the inclined plane. ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இன்க்ளைன் சர்ஃபேஸில் அப்படியே ஃப்ரீயாக ஃபால் ஆச்சு அப்படின்னா, நான் எந்த ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுக்கல, ஃப்ரீயாக ஃபால் ஆகும்போது என்ன பேராமீட்டரில் இட் இஸ் மூவிங் அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். இதோட கைனமேட்டிக் ஈக்குவேஷனை டிரைவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒரு மாஸ் எம் ஃப்ரீலி இன்க்ளைண்டிங் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆப்வியஸாக ஏன் இது ஃப்ரீயாக அப்படி இன்க்ளைன் சர்ஃபேஸில் கீழே மூவ் ஆகிட்டு வருது அப்படின்னா இட் இஸ் டியூ டு கிராவிட்டி. அண்ட் நம்மளுக்கு தெரியும் அசலரேஷன் டியூ டு கிராவிட்டி வில் பி ஆல்வேஸ் அலாங் டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ இதில் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் என்னென்ன ஃபோர்ஸஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அதோட டைரக்ஷனை மென்ஷன் பண்ணி ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபார் திஸ் let me take this object as a single point. ஸோ இங்கே என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, டிஃபால்ட்டாக எந்த ஃபோர்ஸும் கிடையாது, ஒன்லி அசலரேஷன் டியூ டு கிராவிட்டி. பட் ஆப்ஜெக்ட் அசலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இப்படி மேலேருந்து கீழே விழணும். பட் ஆஸ் இட் இஸ் இன்க்ளைன் அப்படிங்கிறதுனால இட் இஸ் மூவிங் இன் ஒன் டைரக்ஷன் அட் சம் ஆங்கிள். இந்த ஆங்கிள் ஆஃப் இந்த சர்ஃபேஸ் எந்த ஆங்கிளில் இன்க்ளைண்ட் ஆகிருக்கோ அந்த டைரக்ஷனில் திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங். So I have to resolve this acceleration due to gravity component into two components. ஏன்னா இந்த acceleration due to gravity வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் மூவ் ஆகுது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், டிஃபால்ட்டாக இதை ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிக்கணும், which is horizontal component and vertical component. ஸோ இந்த கேஸில் horizontal component is mg sin theta and vertical component is mg cos theta. Okay, so why? Because force due to gravity, force oda value m into a. இங்கே force due to gravityனால it is mg ன்னு எழுதுவோம். ஸோ இந்த mg தான் ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சிருக்கோம், mg sin theta and mg cos thetaன்னு சொல்லி. அண்ட் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஆப்வியஸாக இந்த பாயிண்டில் ஆப்ஜெக்ட் நிற்கிறதுக்கு அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஆப்போசிட் பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் இருக்கும், which is called நார்மல் ஃபோர்ஸ் n. ஸோ இது வந்து என்னோடய வெர்டிக்கல் காம்பனண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ என்ன பண்ணணும், டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எஃப் டு ரெப்ரசன்ட். ஸோ இங்கே ரெண்டு காம்பனண்ட்டாக இருக்கிறதால ஹரிசாண்டல் காம்பனண்ட் தனியாக, வெர்டிக்கல் காம்பனண்ட் தனியாக எழுதியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட் எடுத்துக்கலாம். ஸோ வெர்டிக்கல் காம்பனண்ட்டில் டோட்டல் ஃபோர்ஸ் என்ன, வெர்டிக்கலில் ரெண்டு ஃபோர்ஸ் n mg cos theta. ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிக்கணும் ரெண்டுத்தையும். ஸோ இந்த கேஸில் n வந்து ஒரு டைரெக்ஷனில் இருக்குது, mg வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. எப்போவுமே ஆப்போசிட் டைரெக்ஷனை மைனஸ் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ n வந்து ஒரு டைரெக்ஷன், mg cos theta வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸோ mg cos thetaக்கு ஒரு மைனஸ் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துக்கணும். ஸோ இது வந்து வெர்டிக்கல் காம்பனண்ட். வெர்டிக்கல் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ், ஹரிசாண்டல் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஒய் ஆக்சிஸில் இந்த ரெண்டு காம்பனண்ட் இருக்குது. ஸோ ஜே கேப் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம், என் ஜே கேப் மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா ஜே கேப். ஸோ இந்த இடத்துல இந்த ஃபோர்ஸ்னால ஆப்ஜெக்ட்ஸ் ரெண்டும் மூவ் ஆகுதா, அசிலரேட் ஆகுதானா, நோ. பிகாஸ் இது ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும்போது ஆப்ஜெக்டில் எந்த அசிலரேஷன் எந்த மூமெண்ட்டும் இருக்காது, which is object is moving only along the horizontal component. Object is not moving along the vertical component. So இந்த இடத்துல total force value is 0. ஸோ இங்கே J காம்பனண்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே எழுதலாம், which is n minus mg cos theta equal to 0. ஸோ இந்த mg cos thetaவை ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்துடுங்க. It becomes n equal to mg cos theta. Let this be equation number 1. ஓகே, இது வெர்டிக்கல் காம்பனண்ட்க்கு. சிமிலர்லி கோ ஃபார் தி ஹரிசாண்டல் காம்பனண்ட். ஸோ ஹரிசாண்டல் காம்பனண்ட்டில் mg sin theta மட்டும்தான். ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் F இஸ் ஈக்குவல் டு ஒன்லி mg sin theta. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபோர்ஸ் F எப்படி எழுதலாம், MAன்னு எழுதலாம். ஸோ MA இஸ் ஈக்குவல் டு mg sin theta. இது ஹரிசாண்டல் டைரக்ஷன் அப்படின்னால, ஹரிசாண்டல்னாலே எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஐ கேப் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ see F x-axis directionல ஒரே ஃபோர்ஸ் தான், F is equal to only one force. பட் டோட்டல் ஃபோர்ஸை F ஜென்ரலாக எப்படி எழுதலாம், MAன்னு எழுதலாம். That is why it is written like this.
ஸோ இந்த கேஸில் ரெண்டு சைடும் m காமனாக இருக்குது, get cancelled off. So if we cancel it, it becomes a is equal to g sin theta. Okay, so now we have found the a value. Let this be equation number 2. So in the கேஸில் sin theta, suppose இந்த angle, இந்த inclinationோட angle வந்து 90 டிகிரியாக இருந்தது அப்படின்னா என்னாகும், theta இடத்துல 90 substitute பண்ணுங்க, which is a equal to g sin 90. sin 90 ஓட value 1. g into 1 simply g. So a is equal to g, which means object will be moving exactly perpendicular. வெறும் acceleration-ஆல மேலேருந்து இப்படி கீழே விழுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ கைனமேட்டிக் equation. We know the kinematic equation v square equal to u square plus 2as. ஸோ இதில் v அப்படிங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, u அப்படிங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, s அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், a அப்படிங்கிறது அசல்ரேஷன். ஸோ a அசல்ரேஷன் வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பை தி செகண்ட் ஈக்குவேஷன் a ஈக்குவல் டு g sin theta ஃபார் திஸ் கேஸ். அண்ட் u அப்படிங்கிறது இங்கே எந்த ஒரு இனிஷியல் வெலாசிட்டிலேருந்து அது மூவ் ஆகலை, இட் இஸ் சிம்ப்ளி ஃப்ரீலி ஃபாலிங். ஸோ ஃப்ரீலி ஃபாலிங் கேஸில் இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஆல்வேஸ் 0. ஸோ u வேல்யூ இஸ் 0. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். v ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் இன்ஸ்டெட் ஆஃப் a இட் இஸ் g sin theta. ஸோ 2g sin theta into s. So 0 plus anything, only this term. So v square equal to 2gs sin theta. So square வேண்டாம், எனக்கு வெறும் velocity v value கண்டுபிடிக்க போகிறேன். So take square root on both sides. So v square equal to 2gs sin theta இருக்குது. ரெண்டு பக்கமும் square root எடுத்தால் இந்த left hand sideல square and square root will get cancelled off, which means v equal to simply root of 2gs sin theta. So this is all about the particle moving in an inclined plane. I hope you've understood. Thank you.